வணக்கம் ரோலே. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும், எல்லோரும் சுகமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நாங்கள் விடயத்துக்கு வருவோம். இன்று ஒரு குறள்: மறவற்க மாசற்றார் கேண்மை துறவற்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. அதாவது மறவற்க மாசற்றார் கேண்மை துறவற்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு. அதாவது மாசற்றவர்களின் உறவை நாங்கள் மறக்கவும் கூடாது. மற்றது துன்பத்தில் துணை நின்றவர்களுடைய நட்பை துறக்கவும் கூடாது. மாசற்றவர்கள், குற்றமற்றவர்கள், நல்லவர்கள், மனதிலே வஞ்சம் இல்லாதவர்கள், அவர்களுடைய அந்த உறவை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. துன்பத்தில் எங்களுக்கு துணை நின்றவர்கள் ஒரு நாள் அவர்களுடைய நட்பை துறக்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. ரைட். இலங்கையில் எங்களுடைய இப்போ அனர்த்தங்கள் நடைபெற்று மீட்பு பணிகள் நடைபெற்று மற்ற மக்களை குடியேற்றுகிற ஒரு நடவடிக்கைகள், அவர்களுக்கான நிவாரண நடவடிக்கைகள் எல்லாம் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் மாவட்டமாக சென்று கொண்டும் இருக்கிறார். மன்னார் வந்திருக்கிறார், திருவோணமலை போயிருக்கிறார், யாழ்ப்பாணம் பெறுவதற்கான அறிகுறியும் தெரிகிறது. அப்படியெல்லாம் அவர் தெரிந்து கொண்டிருக்கிற போது இந்த மண் சரிவு ஏற்பட்ட இடங்களில் இப்போ எல்லாம் பாதைகள் மாறி எல்லா நிலைமையும் மாறின மாதிரி கிடக்கிறதாக அறிவிக்கப்படுகிறது. என்னென்னு சொன்னால், இப்போ செய்மதி படம் மூலம் படங்கள் படம் எடுத்துக்கொண்டு இருக்கணும். இப்போ இலங்கையில் வரைபடம் ஒன்று வரப்போது செய்மதியில் வந்த அப்புறம் தெரியும் இலங்கை எப்படி இருக்குன்னு. இலங்கையினுடைய வரைபடத்திலும் மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்கு. என்னென்னு சொன்னால், ஆனால் இயற்கை நான் நினைக்கிறேன் மாவட்டங்களில் எங்களுக்கு தெரியும், கண்டி மாவட்டம் தான் கூடுதலாக பாதிச்சிருக்குது. கண்டி மாவட்டம் தான் மண் சரிவு கூடுதலாக இடம்பெற்றிருக்கு. பாதிக்கப்பட்ட இடங்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் கண்டியில் கூடுதலாக இருக்கிறார்கள். அங்கே வீதிகள், பிரச்சனைப்பட்ட இடங்கள் எல்லாம் மூடப்பட்டு இப்போ அந்த அளவுக்கு வந்துட்டு என்னென்ன இயற்கையும் ஒருக்கா தான் எல்லாத்தையும் செய்கிறேன் பொருள். நீங்கள் என்னடா சட்டவிரோதமாக எல்லாம் கட்டுறீர்கள், நான் உடைச்சுக்கிறேன், அந்த தன்ற பாதையால் போயிருக்குது. இடையில கிடந்த கட்டணங்கள்லாம் உடைச்சோண்டு இப்போ தண்டை பாதை ஒன்று வழி வந்துட்டு கூட உடைக்கிறேன் பார்க்க. அப்போ அந்த பாதைகளெல்லாம் உண்மையிலே இயற்கை தண்ணீர் வடிந்தோடுகிற இடங்களாக இருந்திருக்கு. இப்போ வடமாகாணத்திலேயும் கூடுதலாக ஒரு ஆனந்தனையா சொன்னார், இந்த சட்டவிரோதமாக கட்டின கட்டணங்கள் நீர் வடிதலை தடுக்கிறத விட உடையும் கொண்டு என்னென்னு சொன்னால், அந்த தண்ணி இயற்கையாக பெய்கிற மழை போகிறக்கு ஒரு இடம் இருக்கும், ஒரு பள்ளப்பகுதியை நோக்கி அது ஆற்றை நோக்கி தான் போகும். அந்த பாதையில் நாங்கள் கட்டுறதை கட்டிவிட்டால் என்ன நடக்கும்? அல்லது சேகரிக்கப்படுற குளங்களில் நாங்கள் மூடி கட்டிவிட்டால் என்ன நடக்கும்? அங்கே தண்ணி தங்காது. அப்போ தண்ணி என்னையும் வெள்ளமாக தான் தரும். அது மாதிரி தான் அங்கேயும் நடந்திருக்குது. அப்போ அது எல்லாம் உடைச்சு இப்போ தனக்கண்டு ஒரு பாதையை உருவாக்கி வச்சிருக்குது. இப்போ அந்த பாதையை இப்போ படம் எடுக்க எல்லாம் விளங்கும். இப்போ வரைபடம், இலங்கைன்ற வரைபடமே ஒரு விஷயம் வித்தியாசமாக இருக்கிறது ஒன்று தான் தெரியல. அப்படியான அளவுக்கு வந்திருக்கு. இந்த இந்த அனர்த்தத்தில் பாருங்கோ, அனுமதி இல்லாத கட்டடங்கள் கனவே கட்டிக்கிறோம். இனிமேல் அந்த அனுமதி இல்லாமல் கட்டுறதுக்கான விஷயமே க்ளோஸ், இனி கட்டலாது. அந்த அளவுக்கு சட்டம் ஒன்ற போயிலும் அதுக்குள்ளேயும் இவ்வளோ காலமும் இடிந்தது இல்லை. இலங்கை முழுக்க 6163 வீடுகள் முற்றாக சேதமாக்கப்பட்டிருக்கு, முற்றாக இல்லாம பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அவ்வளோ வீடும் கட்டியே முடிக்கணும். 6163 வீடுகள் 1,00,000 வீடுகளுக்கு மேலே பகுதி அளவில் சேதமடைஞ்சிருக்குது. இது அதை விட எங்கள்கிட்ட 25 மாவட்டம், இலங்கையில் 25 மாவட்டமும் 9 மாவட்டங்களுக்கு தெரியும். 25 மாவட்டத்தில் 22 மாவட்டத்தில் மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்படுகிறது. சில இடங்களில் சிறு சிறு சரிவுகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் கண்டி மாவட்டம், பதில மாவட்டம் தான் அதிகம் எங்களுக்கு தெரியும். கண்டி மாவட்டம் கூடுதலாக பாதிக்கப்பட்ட இடம் என்று தெரியும். அப்போ அங்கே பாருங்க, இப்போ அங்கே எல்லாம் 2000க்கும் மேற்பட்ட பரிசீலனைகள் நடைபெற்று கொண்டிருக்குது. பரிசீலனை செய்து பார்க்கிறார்கள், இவ்விடத்தை குடியிருக்கலாமா, மக்கள் குடியிருக்கக்கூடிய வசதி இருக்கா, இது அதுக்கு தக்க சூழ்நிலை இருக்கா என்றெல்லாம் பார்க்கணும். அங்க ஒரு இந்த தொண்டு கிராமமே இல்லாம போட்டு அதுல வசிப்பதற்கு ஏதுவான நிலை ஒன்றுமே இல்லையா. அப்படி அது காடாகத்தான் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை. 2 கிராமங்கள் அப்படி இருக்கு. லக்கனையில் அத்தனவலை என்ற இடம், அந்த அத்தனவலை மற்ற இன்னொரு இடம். அப்ப அங்க மக்கள் வசிக்கவே முடியாத ஒரு நிலமாக போயிட்டு தான். அப்படி தான் எல்லாம் மூடி
நிலம் வந்திருக்கும். அங்கே வசிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா திரும்ப நடக்கக்கூடிய ஒரு இடம், இது மக்கள் வசிப்புக்கு ஏற்ற இடமாக தெரியவில்லைன்னு பரிசீலனை எல்லாம் செய்திருக்கும். இப்போ அந்த இடமே அப்படியே விட முடியாது, அப்படியே காடாக வளர்ந்து காடாக போடுறோ இல்லை மலையாக மலையாக நிற்கிதோ, அது ஒரு பக்கம். அப்போ அத்தனை பேரையும் என்ன செய்யணும், இப்போ வேறு இடத்துல தான் குடியிருக்கு தோணும். அப்போ அந்த அளவுக்கு இப்போ எங்கள்கிட்ட ஜனாதிபதி அவர்கள் 1,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்கிறார். 1,00,000 கோடி ரூபான்னா கொஞ்சம் இல்லை தானே, 1,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்புற இப்போ வார 18ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் விசேட பாராளுமன்றம் ஒன்று கூட போது. அந்த பாராளுமன்றத்திலே அவர்கள் அந்த ஒதுக்கீட்டு சம்பந்தமான விடயத்தை வாசிப்பார்கள். அரசு வாசிக்கும், யாரோ ஒரு ஆள் வாசிக்கின்ற போது நிதியமைச்சர் தான் கூடுதலாக வாசிக்கிறது. அப்போ வாசிக்க அந்த வாசித்து அண்டே 18ஆம் தேதியை விவாதம் நடத்தப்பட்டு 19ஆம் தேதி வாக்கெடுப்பு நடைபெற்று அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படத்தான் வேண்டும். என்னிடம் எங்களுடைய நாட்டில் இப்போ நடந்து கொண்டிருக்கிற விடயத்தை சீர் செய்யணும்னா நிறைவேற்றப்பட வேண்டும். அப்போ நல்லவர்கள், நியாயமுள்ளவர்கள் எல்லாரும் வாக்கு போட்டாங்கன்னா காணும், அவர்களுடைய வாக்கை காடும் தானே. அப்போ 1,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்போ இதால் நாடு கொஞ்சம் என்ன செய்யும், முன்னிறுத்தனம் வேறு வழி இல்லை. இப்போ பாருங்க, இந்த அரசாங்கம் இவ்வளவுக்கு காசுகளையும் ஒதுக்கி செய்துன்னு சொல்றதே பெரிய காரியம். அவர் சொல்ற ஜனாதிபதி, அங்கே இங்கே ஒழியாதேங்க வாங்கோ, எல்லாரும் ஒன்று சேருங்கோ, இந்த நாட்டை திரும்ப காட்டி எழுப்போம், வீழ்வோம் என்று நினைத்தாயோ என்று எங்களை நினைக்கக்கூடாது. நாங்கள் வீறு கொண்டு எழும்போம், வீறு கொண்டு காட்டுவோம், ஒற்றுமைதான் தேவை, எல்லாரும் ஒற்றுமையாக வாங்குவோம், நாங்கள் செய்வோம் என்று சொல்லியிருக்கு. இதுவரை காலமும் 644 இறப்புகள் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஆகையினால இந்த விஷயத்தில் எங்களுடைய UAE என்ற மீட்பு பணி அணி ஒன்று நேற்று புறப்பட்டு சென்றிருக்கிறது, நாட்டை விட்டு போயிருக்கிறது. அவர்கள் நிறைய மண் சரிவுக்கு ஏற்பட்ட சடலங்களை மீட்டிருக்கிறார்கள், மண் சரிவினால் ஏற்பட்ட மக்களை காப்பாற்றி இருக்கிறார்கள், மண் சரிவினால் ஏற்பட்ட விடயங்கள் அனைத்தையும் சீர் செய்திருக்கிறார்கள். அப்படியான பல உதவிகளையும் எங்களுடைய இலங்கை நாட்டுக்கு எங்களுடைய ஜனாதிபதிக்கு நேரடியாக வந்து அந்த குழு செய்து நேற்று ஒரு குழு வெளியேறி இருக்கிறது. அந்த குழுவுக்கு உண்மையில் பாராட்ட வேண்டும். நாங்கள் அவர்களுக்கு இலங்கை மக்கள் சார்பாகவும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலே அவர்களை நாங்கள் நினைவு கூற வேண்டும் என்றும். அடுத்தது கண்டி மாவட்டத்தில் இப்போ ட்ரையல் ரோட்டோல் பிரச்சனை நடக்குது. சிலது நான் அண்டைக்கே செய்தியில் சொன்னால் தொங்கு பாலம் மாதிரியெல்லாம் கிடக்குது, அப்படி கீழாலே எல்லாம் நிலமாக கிடக்குது. மேலே பாலத்துக்கும் ரயில் ரோட்டுக்கும் நிலத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இப்படி நிற்கிது. அப்போ இப்படி போய்கொண்டிருக்குது. அந்த நிலையெல்லாம் சீர் செய்யப்பட்டு மிகவும் விரைவாக முதல் ஒரு வருடம் செல்லும் என்றெல்லாம் சொன்னார்கள். இப்போ அரசாங்கம் சொல்லுது, நாங்கள் ஒரு 6 மாதத்துக்குள்ளே அந்த விஷயத்தை முடிக்கணும், உடனடியாக செய்யுங்கன்னு சொல்லி ஜனாதிபதி உத்தரவு போட்டுக்கிறார். அந்த நிவாரணங்களை எல்லாம் இந்த மாதத்துக்குள்ள முடிக்க, வாரம் 31 இந்த மாதத்துக்குள்ள முடிச்சு விட்டுருவோம், இந்த வருஷத்துக்குள்ளேயே மக்களுக்கு கொடுத்து எல்லாம் முடிச்சு விட்டுருவோம்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, பாலம் கூட 40 வாரத்துக்கு மேலே 40 வாரம் முற்றாக அழிச்சு அப்படி தூக்கிட்டு ஓடுது தண்ணி கொண்டு போனான்னு சொல்லப்படுகிறது. மக்கள் கூட 85,000 மக்கள் இன்னும் இடத்தங்கள் முகாம்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு சும்மா இல்லை, சிறப்பாக அந்த நிவாரண பணிகள் நடைபெற்று கொண்டிருக்குது. ஆகையினால எங்களுடைய நாட்டை கட்டியெழுப்பதற்கு அனைவரும் ஒன்றாக வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒன்றாக அணி சேர்ந்து இந்த நாட்டை ஒரு நல்ல நிலைக்கு மீண்டும் கொண்டு வந்து நாங்கள் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த செய்தியிலிருந்து நான் விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றியுடன் முருகன்.